மத்திய கிழக்கிலே ஒரு மோதல் ஏற்பட்டு இன்றோடு 2 வாரங்களாகின்றன. குறிப்பாக கட்டார், துபாய், அதே போன்று சவுதி அரேபியா, ஜோர்தான் உள்ளிட்ட பல மத்திய கிழக்கு நாடுகள் இதனால் பாரிய அழிவை சந்தித்திருக்கின்றன, பாதிப்புகளை எதிர்நோக்கி வருகின்றன. இதிலே மிக முக்கியமான ஒரு விடயம்தான் ஓர்மோஸ் நீரிணை மூடப்பட்டதை தொடர்ந்து இதனுடைய தாக்கம் சர்வதேச ரீதியிலே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இதன் காரணமாக எண்ணெய் விலை தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. 2022ஆம் ஆண்டுக்கு பின்னர் எண்ணெய் விலை $119 அதிகரித்து காணப்பட்டது. கடந்த சில தினங்களாக உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை அதிகரித்து வருகின்றது. இதேவேளை பிரித்தானியாவின் பிரெண்ட் சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை இன்று பிற்பகல் வேளையில் $98.71 உயர்ந்துள்ளது. அமெரிக்காவின் WTI சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை $103.14 காணப்படுகின்றது. கடந்த சில மணித்தியாலங்களில் 3% ஒரு பீப்பாய் மசகு எண்ணெய் விலை அதிகரித்துள்ளது. இவ்வாறான பின்னணியிலே உலக எண்ணெய் விநியோக நடவடிக்கைகளை பொறுத்தவரையிலே இன்று ஒரு பாரிய தாக்கம் ஏற்படுகின்ற செய்தி சம்பவம் பதிவாகி இருந்தது. அதுதான் ஈரானின் மிக முக்கியமான எண்ணெய் உற்பத்தி இடமாக கருதக்கூடிய கார்க் தீவு மீது அமெரிக்கா தாக்குதல் மேற்கொண்டமை. ஈரானிலிருந்து 15 கடல் மைல் தொலைவிலே காணப்படக்கூடிய இந்த கார்க் தீவு ஈரானுடைய எண்ணெய் உற்பத்தியின் முதுகெலும்பாக காணப்படுகிறது. கிட்டத்தட்ட ஈரானிலிருந்து விநியோகிக்கப்படக்கூடிய எண்ணெயிலே 90% இந்த தீவினூடாகத்தான் விநியோகிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. ஏற்கனவே பல நாட்களுக்கு முன்னதாக இந்த தீவின் மீது அமெரிக்கா தாக்குதல்கள் நடத்தக்கூடும் என்ற எதிர்ப்பு கூறல்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. நாமும் அந்த செய்திகளை தந்திருந்தோம். அதே போன்றுதான் அந்த சம்பவம் இப்போது பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில் இந்த தீவிலிருந்து விநியோக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்ற போது ஈரானிலிருந்து அதிகளவான எண்ணெய் கொள்வனவு செய்யக்கூடிய சீனா இந்த தீவிலிருந்து தான் எண்ணெயை கொள்வனவு செய்வதாக கூறப்படுகிறது. அவ்வாறான ஒரு சம்பவத்தில் தான் இந்த தாக்குதலும் பதிவாகி இருக்கிறது. ஈரானிற்கான அதிகளவிலான நிதி கார்க் தீவு ஊடாக மேற்கொள்ளப்படும் வர்த்தகத்தின் மூலமே கிடைக்கின்றது. மனிதாபிமானம் மற்றும் தார்மீக காரணங்களுக்காக அந்த தீவின் எரிபொருள் உட்கட்டமைப்புகளை அளிக்கவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையூடாக இடம்பெறும் கப்பல் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் எந்தவொரு தரப்பையும் அளிப்பதற்கு தயங்கப் போவதில்லை என ஜனாதிபதி ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் எரிசக்தி மையங்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு பழிவாங்கும் விதமாக அமெரிக்காவுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வளைகுடா பிராந்திய எரிபொருள் நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ள பின்னணியிலேயே இந்த நிலைமை உருவாகியுள்ளது. மத்திய கிழக்கிலே இடம்பெறக்கூடிய இந்த மோதல்களுக்கு மத்தியிலே ஓர்மோஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கின்றமை தொடர்ச்சியாக கப்பல் போக்குவரத்திலே தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இப்போது நகரக்கூடிய இந்த நாட்களில், அதாவது இந்த மார்ச் மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியிலே ஓர்மோஸ் நீரிணை வழியாக 77 கப்பல்கள் மாத்திரமே பயணித்திருப்பதாக தெரிய வருகிறது. குறிப்பாக ரஷ்யா, அதேபோன்று ஈரானுக்கு ஆதரவான குழுக்கள், அதேபோன்று நிழல் குழுக்களுடைய கப்பல்கள் இதனூடாக பயணித்திருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது. குறிப்பாக மேற்கத்தைய அழுத்தங்களுக்கு மத்தியில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலான சில செயற்பாடுகளாகத்தான் இந்த கப்பல் பயணங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஓர்மோஸ் நீரிணை வழியான எண்ணெய் போக்குவரத்து இதனால் ஸ்தம்பித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இதனை இப்படி பார்க்கலாம். கடந்த வருடம் மார்ச் 11ஆம் தேதி, அதாவது கடந்த வருடத்தினுடைய மார்ச் மாதத்தின் முதல் 11ஆம் தேதி வரையிலே அந்த நீரிணையூடாக, ஓர்மோஸ் நீரிணையினூடாக இடம்பெற்ற கப்பல் போக்குவரத்துகள் 1300 எட்டுகிறது. அவ்வாறென்றால் இப்போது ஓர்மோஸ் நீரிணையினுடைய போக்குவரத்து நடவடிக்கைகள் ஸ்தம்பிதமடைந்திருக்கிறது. இதனால் நெருக்கடிகள் தொடர்ந்தும் சர்வதேசத்திற்கு விடப்பட்டிருக்கிறது. இந்த எண்ணெய் நெருக்கடியை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு நாடும் இதனுடைய தாக்கத்தை எதிர்நோக்கி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தங்களுடைய நாட்டில் எண்ணெய் விநியோகத்தினை முன்னெடுப்பதற்கு அல்லது அதனுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பல நாடுகள் பல நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றன. குறிப்பாக எண்ணெய் விலையை அதிகரிப்பது, அதேபோன்று எண்ணெய் இவ்வளவுதான் கொள்வனவு செய்ய முடியும் என்ற சில கட்டுப்பாடுகளை விதிப்பது, அதேபோன்று எண்ணெய் விநியோக நடவடிக்கைகளிலே ஏற்படுத்தக்கூடிய கட்டுப்பாடுகள் என பல்வேறு விடயங்களை உலக நாடுகள் முன்னெடுத்து வருகின்றன. அவ்வாறு உலக நாடுகள் என்னென்ன விடயங்களை முன்னெடுக்கின்றன என்பதனை விரிவாக பார்ப்போம். இந்தியாவில் என்ன நடக்கின்றது?
மத்திய கிழக்கு மோதல்களுக்கு மத்தியில் இந்தியா முழுவதும் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகம் வழமை போன்று காணப்படுவதாக அரசாங்கம் உறுதியளித்த போதிலும் மக்களிடையே பதற்றமான நிலைமையை நீடிக்கின்றது. நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்னால் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கை பேணுவதற்காக போலீஸ் உத்தியோகத்தர்களின் அனைத்து விடுமுறைகளும் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சமையல் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக இந்தியாவின் பல்வேறு பிராந்தியங்களில் சுழற்சி முறையில் வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்காலிகமாக 1 மாத காலத்திற்கு தேவையான மண்ணெண்ணெய் மற்றும் நிலக்கரி போன்ற மாற்று எரிபொருட்களை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் என்ன நடக்கின்றது? மத்திய கிழக்கில் இடம்பெறும் யுத்தம் காரணமாக பாகிஸ்தான் பாரிய எரிசக்தி நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதுடன் அதனை நிர்வகிப்பதற்காக பாகிஸ்தான் அரசாங்கம் 2 மாத காலத்திற்கு கடுமையான எரிசக்தி பாதுகாப்பு திட்டத்தை அறிவித்துள்ளது. பாகிஸ்தானில் எரிபொருள் விநியோகம் வரையறுக்கப்பட்டுள்ள நிலையில் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 1 லிட்டர் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை 55 ரூபாவினால் அதிகரித்துள்ளது. பாகிஸ்தான் வரலாற்றிலேயே ஒரே தடவையில் செய்யப்பட்ட மிகப்பெரிய விலையேற்றமாகும். 1 லிட்டர் டீசலின் விலை 336 ரூபாய் என்பதுடன் 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 321 ரூபாவாகும். இதன் பிரகாரம் அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களை வாரத்திற்கு 4 நாட்கள் மாத்திரம் திறப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய சேவை தவிர்ந்த ஏனைய அலுவலக ஊழியர்களின் 50% வீட்டிலிருந்து பணியாற்றுவதற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அரசு வாகனங்களுக்கு வழங்கப்படும் எரிபொருள் கோட்டாவை 50% குறைப்பதற்கும் அரசு வாகனங்களின் பாவனையை 60% குறைக்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் மாதம் 16ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை பாடசாலைகள் 2 வாரங்களுக்கு மூடப்பட்டுள்ளதுடன் பல்கலைக்கழகங்களின் கல்வி நடவடிக்கைகளை இணையத்தின் ஊடாக முன்னெடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருமண நிகழ்வுகளில் விருந்தினர்களின் எண்ணிக்கை 200ஆக குறைக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு வகை உணவு மாத்திரம் வழங்குமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. இரவு வேளையில் தெருவிளக்குகள் மற்றும் தேவையற்ற மின் அலங்காரங்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பாகிஸ்தானிடம் தற்போது 28 நாட்களுக்கு தேவையான பெட்ரோல் மற்றும் டீசல் மாத்திரமே காணப்படுகின்றது. 10 நாட்களுக்கு தேவையான மசகு எண்ணெய் மாத்திரமே காணப்படுகின்றது. பங்களாதேஷின் நிலை என்ன? மத்திய கிழக்கில் இடம்பெறும் யுத்தம் காரணமாக பங்களாதேஷ் பாரிய எரிபொருள் மற்றும் பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளது. 95% எரிபொருளை இறக்குமதி செய்யும் பங்களாதேஷ் நிலவும் நெருக்கடியான நிலைமையை சமாளிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. மின்சாரம் மற்றும் எரிபொருளை சேமிப்பதற்காக மார்ச் 9ஆம் தேதி முதல் அனைத்து பல்கலைக்கழகங்களும் மூடப்பட்டுள்ளன. எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் காணப்படும் நீண்ட வரிசை மற்றும் எரிபொருள் நெருக்கடியை கட்டுப்படுத்துவதற்காக மோட்டார் சைக்கிள்களுக்கு ஒரு தடவையில் 2 லிட்டர் மாத்திரமே எரிபொருள் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மின் உற்பத்திக்காக எரிவாயுவை ஒதுக்கீடு செய்யும் நோக்கில் பங்களாதேஷின் அரசு உர தொழிற்சாலைகள் 5இல் 4 தொழிற்சாலைகளை தற்காலிகமாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரசு அலுவலகங்களில் குளிரூட்டிகளை 25°C அல்லது அதற்கு மேல் பராமரிக்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இரவில் ஒளிரும் வர்ண மின்குமிழ்களின் பாவனைக்கு முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. தினம்தோறும் 5 மணி நேரம் வரை மின்வெட்டு அமுல்படுத்தப்படுகின்றது. இந்தோனேஷியாவில் என்ன நடக்கின்றது? ஏனைய ஆசிய நாடுகளை விட இந்தோனேஷியாவிற்கு பாதிப்பு குறைவாக இருப்பதற்கு காரணம் அந்நாட்டிடம் கணிசமான அளவில் உள்நாட்டு எண்ணெய் மற்றும் சமையல் எரிவாயு உற்பத்தி காணப்படுவதாகும். இந்தோனேஷியா தமது நாட்டு எரிபொருள் விலையை கட்டுப்படுத்த பெரும் மானியங்களை வழங்கும் ஒரு நாடாகும். எவ்வாறாயினும் உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை மேலும் அதிகரித்தால் அரசாங்கத்தால் தாங்க முடியாத அளவிற்கு மானிய செலவு உயரும் என்பதால் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை 20% தொடக்கம் 30% வரை உயர்த்த அந்நாட்டு அரசாங்கம் தயாராகி வருகின்றது. அதிக வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் ஆடம்பர வாகனங்களுக்கும் மானிய விலையிலான எரிபொருள் கிடைப்பதை கட்டுப்படுத்த புதிய சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. எரிபொருள் இறக்குமதியை குறைப்பதற்காக டீசலுடன் ஃபார்ம் எண்ணெய் கலக்கும் சதவீதத்தை உடனடியாக 35%இலிருந்து 40% அதிகரிப்பதற்கு அந்நாட்டு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். சமையல் எரிவாயு அட்டை முறை மூலம் மானிய விலையில் எரிவாயு வழங்கும் முன்னோடி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அரசு கட்டிடங்களில் மின் நுகர்வை 15% குறைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் இரவில் விளம்பர பலகைகளுக்கான மின்சாரமும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் என்ன நடக்கின்றது? ஹோர்மூஸ் நீரிணைப்பில் ஏற்பட்டுள்ள தடைகள் காரணமாக சிங்கப்பூரிலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் ஆஸ்திரேலியாவிற்கு வருவதில் பெரும் சவால்கள் ஏற்பட்டுள்ளன.
சிட்னி மற்றும் மெல்பர்ன் நகரங்களில் 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 2.40 தொடக்கம் 2.60 ஆஸ்திரேலிய டாலராக அதிகரித்துள்ளதுடன் அந்நாட்டு வரலாற்றில் பதிவான அதிகபட்ச விலையாகும். ஆஸ்திரேலியாவின் தேசிய எரிசக்தி பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவசர தேவைகளின் போது அமெரிக்காவில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள தமது எண்ணெய் இருப்புகளை விடுவிக்க தயாராகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உள்நாட்டு எரிபொருள் கையிருப்பு 2 மாதங்களுக்கு மாத்திரம் போதுமானதாக காணப்படுகின்றமையினால் அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் எரிபொருள் வழங்கும் பங்கீட்டு முறையை அறிமுகப்படுத்த அரசாங்கம் பரிசீலித்து வருகின்றது. மத்திய கிழக்கு நெருக்கடி காரணமாக உலக சந்தையில் சமையல் எரிவாயுவின் விலை அதிகரித்துள்ளதுடன் ஆஸ்திரேலியாவிலும் சமையல் எரிவாயுவின் விலை அதிகரித்துள்ளது. உலக சந்தையில் எரிவாயு விலை உயர்வை கருத்திற்கொண்டு உள்நாட்டு சமையல் எரிவாயு ஒதுக்கீடு கொள்கையை அரசாங்கம் வலுப்படுத்தியுள்ளதுடன் உற்பத்தி செய்யப்படும் சமையல் எரிவாயுவின் பெரும்பகுதியை ஏற்றுமதி செய்யாமல் உள்நாட்டு தேவைக்காக வைத்திருக்க உத்தரவிட்டுள்ளது. டீசல் விலை உயர்வால் போக்குவரத்து செலவுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் சந்தைகளில் காய்கறிகள், பழங்கள் மற்றும் இறைச்சி வகைகளின் விலைகள் 12% முதல் 15% வரை அதிகரிக்கப்பட்டுள்ளன. நியூசிலாந்தின் நிலைமை என்ன? எரிபொருள் விலை அதிகரிப்பால் பொதுமக்கள் மற்றும் வர்த்தக நிலையங்களுக்கு ஏற்படும் அழுத்தத்தை குறைப்பதற்காக லீட்டர் ஒன்றுக்கு வசூலிக்கப்படும் எரிபொருள் வரியை உடனடியாக 25% குறைப்பதற்கு நியூசிலாந்து அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. மக்கள் தனிப்பட்ட வாகன பயன்பாட்டை குறைத்து பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதை ஊக்குவிக்க பஸ் மற்றும் ரயில் கட்டணங்கள் 50% குறைக்கப்பட்டுள்ளன. எரிபொருளை சேமிப்பதற்காக பிரதான வீதிகளில் வாகனங்களின் அதிகபட்ச வேகத்தை மணிக்கு 100 கிலோமீட்டரிலிருந்து 80 கிலோமீட்டராக குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. விமான எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக ஏர் நியூசிலாந்து நிறுவனம் சர்வதேச விமான பயணங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் வருகை சுமார் 20% குறைவடைந்துள்ளது. நியூசிலாந்தின் பணவீக்கம் 30 ஆண்டுகளில் இல்லாத உயர்மட்டத்தை எட்டியுள்ளது. உணவுப் பொருட்களின் போக்குவரத்து செலவு அதிகரித்துள்ளதால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளன.